திருச்சிற்றம்பலம். திருவருளாலும் திருவருளாலும் நாம் தொடர்ந்து திருவாசகத்தை பொருளோடு சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று 7 திருவம்பாவை சக்தியை வியந்தது பாடலும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மார்கழி மாதத்து விடியற்காலை பொழுதில் கன்னிப் பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பி துயில் எழுப்பி அவர்களெல்லாம் பொய்கையிலே சென்று நீராடி எழுப்பும் பொழுதும் இறைவனுடைய புகழை பாடி, பொய்கையிலே நீராடும் போதும் இறைவனுடைய புகழை பாடி, அனைவரும் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனுடைய புகழை பாடுவதாக அமைந்துள்ள அற்புதமான பதிகம் இந்த பதிகம். மணிவாசக பெருமான் திரு அண்ணாமலை அந்த தலத்துக்கு செல்லும் பொழுது அங்கே கன்னிப்பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பி பொய்கையிலே நீராடி இறைவனை புகழ்ந்து பாடுவதை பார்க்கின்றார். அந்த முறையிலே அந்த வகையிலே இந்த பதிகத்தை அமைத்து தந்திருக்கின்றார் நமக்கு. இது பொதுவாக சக்தியை வியந்தது. சக்திகள் 9 நவசக்திகள் சொல்வோம். முதல்ல சக்தி 1 சொல்வோம். பெருமான்கிட்ட ஒரு சக்தி, அதுவே அருட்சக்தியாக இருக்குது, திரோதான சக்தியாக இருக்குது. அதிலிருந்து அப்புறம் 3 சக்தி வருது, இச்சா ஞான கிரியா சக்தி. அதிலிருந்து அடுத்து 5 சக்தி, அப்படியே 9 சக்திகள் நவசக்திகள் சொல்லுவோம். அதுதான் அந்த உலகத்தை நமக்கு இயக்குது. அந்த 9 சக்திகளும் ஒன்றோடு ஒன்றை எழுப்பி, ஒரு சக்தி இன்னொரு சக்தி எழுப்பி எல்லாம் இறைவன்கிட்ட போய் விண்ணப்பம் வைக்கிற மாதிரி இந்த பதிகம் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுபோல் இந்த பெண்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்பி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருக்கோயிலுக்கு சென்று இறைவன்கிட்ட பொது விண்ணப்பமாக மழை சிறப்பாக பெய்யணும், உலக மக்கள்லாம் செழிப்போடு வாழணும் அப்படின்னு பொது விண்ணப்பமாக வச்சு, சிறப்பு விண்ணப்பமாக என்ன வைக்கிறாங்கன்னா, தனக்கு சிவனடியார்களே கணவனாக வர வேண்டும். அப்பொழுது தான் அவங்க என்ன பண்ண முடியும், தொடர்ந்து இறைப்பணியை செய்ய முடியும். ஏருக்கு மாறாக ஒரு கணவன் இறைப்பணியை செய்ய முடியாமல் போயிருமோ அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பயம். அதனால தான் இறைவன்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, என் கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க அப்படின்றாங்க. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சோர் புதுக்கும் எம் மச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கொன்று உரைப்போம் கேள், என் கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எண்கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதேல், எங்களில ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய்கிறான். அந்த பணியை தொடர்ந்து செய்யணும். உலக மக்கள் உலக உயிர்களும் எந்த குறையும் இல்லாமல் வாழணும். பொது விண்ணப்பமாக மழை பெய்வதற்கும் விண்ணப்பம் வச்சு, அடியார்களே கணவனாக வரணும் சிறப்பு விண்ணப்பமாக வைக்கிறாங்க. தான் திரோதான சக்தி. அதனால தான் சக்தியை வியந்தது அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு திரோதான சக்தினா என்னென்னா, ஒரு சக்தி தான், அதுவே திரோதானமாக நமக்கு இறைவனை காட்டாமல் உலக போகத்தையே காட்டும். இதுதான் மாயையே காட்டி இறைவனை காட்டாமல் இருக்கும். இந்த ஆன்மா ஒரு காலத்தில் பக்குவப்படும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த திரோதான சக்தியே அருட்சக்தியாக மாறி நமக்கு இதெல்லாம் மாயை, இறைவன் தான் நமக்கு உண்மை பொருள் அப்படின்னு காமிக்கும். அதுதான் நமக்குள்ளே இருக்க அந்த சக்தியை எழுப்பக்கூடியதாக, சக்தியை வியந்தது அப்படின்னு இந்த பதிகத்துக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க. சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன், மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான், மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய், வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன், ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோரெம்பாவாய்.
பொருள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒளி பொருந்திய நெடிய கண்களை உடைய நங்கையே பெண்ணே, ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியாக விளங்கும் இறைவனை முன்னின்று நாங்கள் பாடம் உன்னோட கதவுக்கு முன்னாடி, உன்னோட இல்லத்தில் வந்து இருந்து உன்னுடைய கதவுக்கு முன்னாடி இருந்து பாடுறோம், இறைவனோட புகழை பாடுறோம். இதை கேட்டும் நீ உறங்கிக்கிட்டு இருக்கியா? உன்னோட செவி என்ன வன் செவியா? கேட்காதா? வன் செவினா கேட்காதா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கெல்லாம் மகாதேவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த ஒளி கேட்டும் நீ விம்மி விம்மி புரண்டு புரண்டு படுக்கிறான். போதார் அமளியின் மேல் அப்படின்னா அது ஒரு மஞ்சம். அதில் வந்து மலர்படுக்கையில் படுத்து ஏதுமே ஆகாத மாதிரி, ஏதேனும் ஆகால் கிடந்தால் ஒன்றும் செய்ய முடியாதவளாக படுக்கையில் இருக்கியே, உன்னோட தன்மை என்ன ஆயிற்று? நீ வந்து பாவை நோம்ப நோக்க வேண்டும், அதுக்காக உடனே எழுந்து வருவாயாக அப்படின்னு சொல்லி முதல் பாடலில் அந்த பெண்கள்லாம் உள்ளே இருக்க பெண்ணை பார்த்து வெளியில் இருக்க பெண்கள்லாம் பாடுறாங்க. ரெண்டாவது பாடல், பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகலாம் பேசும்போதெப்போதும் இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையேர் சிச்சீவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ பின்னோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பர் யாம் ஆரெலோரெம்பாவாய். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து வெளியில் இருக்க பெண்கள் என்ன சொல்கிறாங்க? சிறந்த ஆபரணங்களை அணிந்த பெண்ணே, நாம் தோழிமாருடன் கலந்து பேசும் பொழுது என்னுடைய பாசமெல்லாம் யாருக்கு நினைக்கிறீங்க? அந்த பரஞ்சோதிக்கு மட்டும்தான். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். எப்போ பேசும்போதெல்லாம் ராப்பகல் நாம் எப்போ பேசினாலும் என்னோடய பாசமெல்லாம் யாருக்குன்னா பரஞ்சோதிக்கு மட்டும்தான் நீ சொல்லுவ. ஆனால் இப்போ என்ன பண்ணுற? இன்னும் துயில் இல்லாமல் படுக்கை மேலே உன்னோட பாசத்தை வச்சுருக்க. அதான் சொல்கிறாங்க, நேசமும் வைத்தினையோ, இந்த அமளின்னா அந்த மஞ்சம், அது மேலே நீ உன்னோட நேசத்தை வச்சுருக்கியா? சீச்சி. உள்ள இருக்க பெண் சொல்கிறா, விளையாடி ஏசும் இடம் இதோ, நீங்கள் நம்ம நகை செய்வதற்கு இதுவா இடம் அப்படின்னு சொல்லி தேவர்களும் காண முடியாத அந்த திருவடியை புகழ்ந்து வழிபடுவதற்கு நாம் தில்லை சிற்றம்பலவன பாடுறதுக்கு செல்ல வேண்டும், அதனால் உடனே எழுந்து வருவாயாக அப்படின்னு சொல்லி அந்த வெளியில் இருக்க பெண்கள்லாம் உள்ளே இருக்க பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க. தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த பெருமானை நாம் புகழ்ந்து பாட வேண்டும். நீ எப்பொழுதும் என்னுடைய பாசமெல்லாம் பரஞ்சோதிக்குன்னு சொல்வாயே, இப்பொழுது உன்னோட பாசத்தை நீ எங்கே வச்சுருக்க? உன்னோட உறக்கத்து மேலே வச்சுருக்க, உன்னோட அந்த மஞ்சத்து மேலே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அந்த உள்ளே இருக்க பெண்ணை வெளியில் இருக்க பெண்கள்லாம் எழுப்புறாங்க. இப்போ மூன்றாவது பாடல், முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தெதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரே தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீரீசன் பலடீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய்.
மூன்றாவது பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து போன்ற வெண்மையான பற்களை உடைய பெண்ணே, அந்த உள்ள இருக்க பெண்ணை சொல்கிறாங்க, நீ நாள்தோறும் என்ன செய்வ, எங்களுக்கு முன்னாடியே எழுந்து வந்து எங்கள் எதிரில் நின்று என்னோட அத்தன் ஆனந்தன் அமுதன் என்னோட அன்பெல்லாம் அவருக்கு தான், பெருமானுக்கு தான், தில்லை கூத்தபிரானுக்கு தான் அப்படின்னு பேசுவே, உன்னோட வாயில் கதவை இன்னும் நீ திறக்காமல் இருக்கியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, தொழில் நீங்கள் எல்லாம் இறைவன் மீது பேரன்பு கொண்டவங்க உள்ளே இருக்க பெண் சொல்கிறா, ஈசனுடைய பழைய அடியார்கள் நீங்கள்லாம், நான் புதிய அடியார் தான், அதனால் என்னுடைய அந்த சிறுமையை நீங்கள் நீக்கி என்னுடைய அந்த பிழையை பொறுத்து கொண்டார் கொள்ளாதோ அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய அன்பு எத்தகையுடைய அன்புன்றது எங்களுக்கு தெரியும், நீ உண்மையான அன்புடையவள் இறைவன் மேலே, தில்லை சிற்றம்பலவன் மேலே, அதனால் நீ என்ன உடனே எழுந்து வருவாயாக. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, இந்த சித்தம் அழகாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் நம்மளுடைய பெருமானை பாடிக்கிட்டு இருக்காங்க, நீனு துயில் கொண்டு இருக்கின்றாயே, உடனடியாக எழுந்து வருவாயாக, நாம் பாவை நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மூன்றாவது பாடலில் உள்ளே இருக்க பெண்ணை வெளியில் இருக்க பெண்கள் எழுப்புவதாக அமைந்துள்ளது. அது நான்காவது பாடல். நித்தில நகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை தோயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத வெளுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்னுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோரெம்பாவாய். ஒரு நான்காவது பாடலில் ஒரு இல்லத்திலிருந்து கூப்பிடுறாங்க, ஒளி பெருந்திய முத்து போன்ற பற்களையுடைய பெண்ணே, உனக்கு இன்னும் பொழுது விடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே இருக்க பெண் சொல்கிறாங்க, கிளி போல அழகிய மொழி பேசக்கூடிய பெண்களே எல்லாரும் வந்துட்டாங்களா, எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, நீ கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, இப்போ அந்த பொழுதை நீ வீணாக கழிக்காமல் உடனே வருவாயாக, அப்படி வந்து நீ பார்த்துட்டு எண்ணிக்கை குறைந்தா நீ திரும்பவும் போய் உன்னோட தூக்கத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அது ஐந்தாவது பாடல். மாளறியானான் முகனும் காணாமலையினை நாம் கோளறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாளுரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலோரெம்பாவாய். இந்த தோழிமார் கூட்டமெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு இல்லத்துக்கு போய் அங்கே சொல்கிறாங்க, சிவபெருமானின் திருவடியை திருமாலாலும் காண முடியாது, பிரம்மனாலும் காண முடியாது. இது எங்கே நடந்துச்சு? அண்ணாமலையில் அடிமடி தேடுறான். யார் பெரியவங்கன்னு வாதம் வரும்போது பெருமான் என்னோட அடியவோ முடியவோ யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க மாலரியா நான்முகனும் காணா மலையினை, ரெண்டு பேரும் திருமாலும் காண முடியல, நான்முகனும் காண முடியல. அப்பேற்பட்ட அந்த அண்ணாமலை பெருமானை நாம் போய் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மற்ற நாள்கள்லாம் நீ என்ன பண்ணுவ? பாலூறு தேன்வாய் படியேறி கடை திறவாய், பெருமானை பற்றி பாலூர உன்னோட திருவாயினால் பேசிக்கிட்டே இருப்பியே. இப்போது என்னாச்சு? உன்னோட வாயில் கதவை நீ திறக்காமல் இருக்க. இப்போ இந்த நில உலகத்தாரும் தேவர்களாலும்
பிற உலகினரும் அறிவதற்கு அரியவனான சிவபெருமானது தன்மையை அடிமை கொண்டருளி நம்ம குற்றங்களை நீக்கி அருள் புரிகின்ற அந்த பெருந்தன்மை எப்பேற்பட்ட குற்றமாக இருந்தாலும் அதை குற்றம் பொறுக்கும் பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்வறுப்பான் தொல்புகளே பற்றிய பாசத்தை பற்றற நாம் பற்றுவாம் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கான் அம்மானாயின்னு சொல்லுவார் திரு அம்மானையில். அதுவும் அண்ணாமலையில் அருளி செய்த பாடல் தான். அப்பேற்பட்ட அந்த குற்றங்களையெல்லாம் குணமாக கொள்ளக்கூடிய அந்த பெருமானை நாங்கள் சிவனே சிவனேன்னு கத்தி ஓலமிடுறோம். அப்படி இருந்தும் நீ இன்னும் உன்னோட உறக்கத்தை நீங்காது நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. ஏலம் அந்த கூந்தலில் மணக்குது, ஏலக்காயோட மனம். அப்பேற்பட்ட அந்த தோழியை ஏலம் மணக்கக்கூடிய கூந்தலையுடைய பெண்ணே, உன்னுடைய அன்பு இதுதானா? நீ பெருமான் மேலே வச்சிருக்க அன்பு இவ்வளவுதானா? நீ உடனே உன்னுடைய கதவை தர, நம்ம போய் பெருமானை பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார்கள். 5வது பாடல். இப்போது 6வது பாடல். மானேனி நன்னலை நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. மானேனி நன்னலை நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையெளித்தாட்கொண்டருளும் வாழ்வார் கடல் பாடி வந்தோர் கொன்வாய் திறவாய் ஊனே உருகாய் உமக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவாய். இந்த தோழியர்கள்லாம் ஒவ்வொரு தோழியாக எழுப்பிட்டு இன்னொரு இல்லத்துக்கு போகிறாங்க. அங்கே மான் போன்ற பெண்ணே, நேற்று நீ என்ன சொன்ன? நாளைக்கு உங்களை நான் எழுப்புவேன்னு சொன்னேன். ஆனால் சொல்லியவாறு இப்போ நீ செய்யலை. அதனால் உனக்கு இன்னும் பொழுது புலரலையா? உனக்கு இன்னும் பொழுது விடியலையா? விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் பிற உலகம், ஏனைய உலகம் இருக்குது, 14 உலகம் சொல்லுவாங்க. 7 14 கீழே 7 மேலே 7. அந்த 14 உலகத்தாரும் காண்பதற்கு அரியவனாகிய பெருமான் தானே எழுந்தருளி நம்மை ஆட்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கான். அந்த பெருமானுடைய அந்த உய்வு தரக்கூடிய அந்த வீரக்கழல் அணிந்த அந்த திருவடியை பாடிக்கொண்டு உன் இல்லம் நோக்கி நாங்கள் வந்திருக்கோம். அதை கேட்டும் நீ வாய் திறக்காமல் இருக்க, உன்னோட உடலும் முருகாமல் இருக்க. இது என்ன? இது உனக்கே தகுமா? எங்களுக்கும் பிறருக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய அந்த பெருமானை எழுந்து எங்களோடு சேர்ந்து பாடுவாயாக என்று 6வது திருப்பாடலில் அந்த பெண்கள்லாம் உள்ள இருக்க பெண்ணுக்கு சொல்கிறாங்க. 7வது பாடல். அன்னே இவையும் சிலவோ பழமர உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னாயன்னா முன்னும் தீசேர் மழுகோப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுது என்றெல்லோம் சொன்னோம் கேள்வெம்பேராய் இன்னும் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழாக்கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய். 7வது பாடலில் என்ன சொல்கிறாங்க அந்த பெண்கள்லாம் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு தோழியோட இல்லத்துக்கு போய் அவங்க வீட்டில் திருக்கதவத்தை திறக்க சொல்லி பாடுறாங்க. தோழியே, உன் குணங்களில் இவையும் சிலவோ அமரர் பலராலும் நினைத்து பார்ப்பதற்கு அரியவனாகிய ஒப்பற்ற சிறப்புகள் கொண்ட அந்த பெருமானை
சிவவழிபாட்டிற்குடைய சங்கு முதலிய சின்னங்கள்லாம் ஒலிக்குது. தென்னாடுடைய சிவனே போற்றின்னு எங்கே பார்த்தாலும் அந்த சத்தங்கள் கேட்குது. மார்கழி மாதம் இல்லையா, அதனால் அப்பேற்பட்ட நீ என்ன பண்ணுவ? தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்கிறதுக்காக தென்னாடு ஆரம்பிக்கும் போதே தீ சேர்ந்தால் எப்படி அந்த மெழுகு கரையுமோ, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றின்னு சொல்வதற்காக தென்னாடு ஆரம்பிக்கும் போதே அந்த மெழுகில் வந்து நெருப்பு சேர்த்தா எப்படி இருக்கும், அது அப்படியே கரையும். அது போல் கரைவையே, அப்படி உருகுவையே. ஆனால் இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? வண்ணஞ்ச பேதையர் போல், எதுவுமே அறியாத பேதை பெண் போல் நீ உள்ளே உறங்குகின்றாதே, உன்னோட உறக்கத்தினோட தன்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண் என்ன செய்வாளாம்? தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்கிறதுக்காக தென்னான்னு ஆரம்பிக்கும் பொழுதே அழல் சேர்ந்த மெழுகொப்ப அப்படிம்பார். தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகொப்பாய்ம்பார். அந்த மாதிரி கரையக்கூடிய அந்த பெண் வந்து இன்னைக்கு எப்படி உறங்குறாளே, என்ன உன்னோட உறக்கத்தோட தன்மை அப்படின்னு சொல்லி அந்த 7வது பாடலில் கேட்குறாங்க. 8வது பாடல், கோழி சிலம்ப சிலம்புங்குருகெங்கும் ஏழில் இயம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழிதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோரெம்பாவாய். இப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லா தோழிகளும் இன்னொரு தோழி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ கேட்குறாங்க, தோழியே கோழி கூவியது, கோழி சிலம்பும் குருகெங்கும், குருகு முதலாகிய பறவைகள்லாம் ஒளி எழுப்புது. இசைக்கருவிகள் 7 இசைக்கருவிகள், இப்போ தான் வெண் சங்கு ஒளியெல்லாம் கேட்குதுன்னு சொன்னாங்க. 7 இசை ஒளியும் கேட்குது. ஒப்பற்றவனும் மேலான சோதி பிளம்பாய் திகழ்பவனுமாகிய தில்லை சிற்றம்பலவன் மேன்மை மிக்க கருணை பொருந்தியவனாகிய சிவபெருமானது பெருமையினை, அவருடைய திருவடி புகழ்ச்சியை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோமே, அதை நீ இன்னும் கேட்கலையா? இவ்வளவு நிகழ்ந்தும் உன்னோட துயில் இன்னும் விழிக்காமல் இருக்கியே, என் மேலே நீ வச்சிருக்க அந்த கருணை இவ்வளோதானா, இவ்வளோ அன்பு இவ்வளோதானா, உன்னோட பக்தி இவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாங்க. பேரூழி காலத்தில், மகா சங்கார காலத்தில் தான் ஒருவன் மட்டும் தனித்து உமையாளை பாகமாக கொண்டவனை, அப்போ மட்டும் தனியாக இருப்பான், அவன் மட்டும் இருப்பான், எல்லாம் அவன்கிட்ட போய் ஒடுங்கிரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமானை நீ வந்து எங்களோடு சேர்ந்து பாடுவாயாக அப்படின்னு சொல்லி போகிறாங்க. 8வது பாடல். 9வது பாடல், முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரையும் கணவர் ஆபாரவரு வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இளமேலோரெம்பாவாய். கன்னி பெண்கள் பலரும் ஒன்று கூடி நின்று உன்னை பொருளுக்கும் உன்னை பொருளாக விளங்கக்கூடியவன், பின்னை புதுமைக்கும் புதுமை பொருளாக விளங்கக்கூடிய பெருமானை பார்த்தீங்கன்னா பழமைக்கும் பழமையாக தோன்றார், புதுமைக்கும் புதுமையாக தோன்றுகிறார். அப்பேற்பட்ட பெருமான் அவன் வந்து யாருன்னா நமக்கு பிரான், நமக்கு தலைவன், அவனுக்கு நாம் அடிமையாக இருக்கோம். அப்பேற்பட்ட அந்த பெருமானை பாடுவதற்காக நாங்கள்லாம் வந்து உன்னுடைய வாசலில் வந்து நிற்கிறோம். என்ன நீ செய்யணும் தெரியுமா? உன்னோட
அங்கு அவர்க்கே பாங்காவும் அன்னவரே என் கணவர் ஆவார் அவரு வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இப்பையும் என்ன வச்சுட்டாங்க அப்படின்னா, பெருமானே எங்களுக்கு கணவனாக வரக்கூடியது யார் தெரியுமா? உன்னோட அடியார்கள் தான் கணவனாக வரணும். அவர் சொன்னதை நாங்கள் அப்படியே செய்வோம். சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலாமேலோர் எம்பாவார். எங்களுக்கு என்ன தெரியுமா? உன்னோட அடியார் வந்து கணவனாக வரணும். உங்களுக்கு நாங்கள் தொண்டு விடாமல் செய்யணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை, விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இது 9வது பாடல். அதான் விண்ணப்பம் வைக்கிறது பெருமான்கிட்ட. அதனால் நம்ம இல்லத்தில் யாரும் சிறு வயது பெண்கள், கன்னி பெண்கள், 9 வயது 10 வயது இந்த மாதிரி திருமணமாகாத பெண்கள், கன்னி பெண்கள் இருக்காங்களே, அவங்களெல்லாம் வந்து திருவெம்பாவையை வந்து பாட சொல்லணும். இதெல்லாம் நம்ம முன்னாடி வழக்கத்தில் இருந்துச்சு. பொய்கையில் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்பிட்டு போய் திருவெம்பாவை வந்து பாடக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. அடியெல்லாம் சிறு வயதில் தினசரி மார்கழி மாதம் திருக்கோயிலுக்கு போய் திருவெம்பாவை திருப்புளி எழுச்சி பாடுற வழக்கம் இருந்துச்சு. இப்போ அந்த வழக்கமெல்லாம் இல்லை. நம்ம படிப்புன்னு பொருளை தேடியே போகிறோம். பரம்பொருளை தேடுறத விட்டுட்டோம், மறந்துட்டோம். அதெல்லாம் நம்ம வந்து என்னதான் நம்ம பொருளை தேடி ஓடினாலும் நம்மளுக்கு பரம்பொருள் ஒருத்தர் இருக்கார். பொருள் வந்து இவ்வுலகத்துக்கு தான், அவ்வுலகத்துக்கு போகும்போது இந்த பொருள் பயன்படாது அப்படின்னு சொல்லி அதுக்கு அருள் தான் தேவை. அந்த அருளை தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம். இப்போ வந்து 10வது பாடல். பாதாளம் ஏழென்னும் கீழ் சொற்கழிவு பாதமல போதார் புனை முடிவே எல்லாம் பொருள் முடிவே பேதை ஒரு வாழ் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாளும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரண்டன் கோயிற்பினா பிள்ளைகாள் ஏதவனோர் ஏதவன் பேர் யாருற்றார் யாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய். 10வது திருப்பாடல் அந்த பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாவை நீராடுறதுக்காக இந்த மார்கழி மாதம் நீராட போகிறாங்கல்ல பெண்கள்லாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்பி கன்னி பெண்கள்லாம், அதுக்கு பேர் தான் பாவை நோம்பு, நீராடல். அதுக்காக கோயிலுக்கு செல்லக்கூடிய பெண்கள் வந்து அங்கே பணி செய்யக்கூடிய பெண்களை பார்த்து, குற்றமில்லாத குலத்தினை உடைய பணிப்பெண்களே, இறைவனுடைய திருவடி மலர்கள் பாதாளம் ஏழினுக்கும் கீழாய் சொல்லுக்குள் அளவுபடுத்த இயலாததாக இருக்கின்றது. பெருமானுடைய திருவடி எங்கன்னா பாதாளம் ஏழினுக்கு அப்பால் அப்படின்னு சொல்கிறார் அடிவாசல். கீதமெனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 மினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால்ட்டார். ஜோதி மணிமுடி சொல்லில் சொல் இறந்து நின்ற தொன்மை அப்படின்ட்டு. அதனால் அந்த சொல்கிறாங்க பாதாளம் ஏழினுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பெருமான் அவருடைய திருமுடி எங்கன்னா சொல்லவே முடியாது. அப்படி எல்லா பொருள்களுக்கும் மேலானதாக இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற பரம்பொருள், அந்த சிவப்பரம்பொருளை அவருக்கு திருமேனி ஒன்று கிடையாது. ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு சொல்வார். ஏகன் அநேகன் அப்படின்னு சொல்வார். ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் அநேகனாக இருந்து எல்லார் பொருள்களிலும் கலந்து பிரிப்பின்றி கலந்து வழி நடத்துகின்றான். அதான் அவருக்கு திருமேனி ஒன்று இல்லை. அதான் ஏகன் அநேகன் அப்படின்னு சொல்கிறோம். ஏகனாக இருக்கக்கூடிய பெருமான் அநேகனாக இருக்கான். ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கான். உயிர்களுக்கு பிரிப்பின்றி இருந்து நடத்துகின்றான், வழி நடத்துகின்றான் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் அந்த பெருமானை எப்படி பாடுறது, எப்படி அந்த நோன்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள்லாம் வந்து இந்த 10வது பாடலில் பேசிக்கிறாங்க. இந்த 10வது பாடலோடு நம்ம இந்த பதிகத்தை திருவெம்பாவையை அடுத்து 11லேருந்து 20 வரைக்கும் நம்ம அடுத்து தொடர்ந்து நம்ம பொருளோடு சிந்திப்போம். இப்போதைக்கு 10வது பாடலோடு நம்ம நிறைவு செய்ய இருக்கின்றோம்.
திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவாகும்.